யார் இந்த சாய்ரா பானு அப்படின்னு பலரும் அறியாத ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இசைப்பியல் ரஹ்மானுடனான தனது 29 ஆண்டுகால திருமண வாழ்க்கையை முற்றுக்கொள்வதாக அவருடைய மனைவி சாய்ரா பானு அறிவிச்சிருக்காங்க. இவர் தொடர்பான சில சுவாரஸ்யமான தகவலை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். டிசம்பர் 20, 1973 ஆண்டு குஜராத்தின் கட்ச் நகரில் பிறந்த சாய்ரா பானுவின் மூதாதையர் குஜராத்தை பூர்வமாக கொண்டவங்க. தனது குடும்பம் சென்னைக்கு இடம்பெயர்ந்த பிறகு சென்னை வாசியாக மாறிட்டாங்க. அதற்கப்புறம் பார்த்தோன்னா இவங்க குச்சி மொழியை தாய்மொழியாக கொண்ட மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா திருமணத்திற்கு முன்னாடி தமிழ் சரிவர தெரியாது அப்படின்னும் பின்னாடி தமிழ் பேச கற்றுக்கொண்டதாகவும் சொல்லப்படுது. சாய்ராவை முதலில் பார்த்தது ரஹ்மானின் தாயும் சகோதரியும் தான். சாய்ராவின் சகோதரியை மசூதியில் கண்ட தாயார் அவரை பின்தொடர்ந்து சாய்ராவை பார்த்துருக்கிறாங்க. தனது மகன் சாய்ராவை பெண் கேட்க ஒப்புக்கொண்ட பிறகு சாய்ராவினுடைய குடும்பத்தினர் ஜனவரி 6, 1995 இருவரின் முதல் சந்திப்புக்கான வாய்ப்பு உண்டாக்கியிருக்கு. இந்த சிறப்பு தினம் ரஹ்மானினுடைய பிறந்தநாள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பெற்றோர் சம்மதத்துடன் திருமணத்திற்கு தயாரான இந்த ஜோடி தொலைபேசி வழியே தங்கள் காதல் உறவை வளர்த்தாங்க. இதன்போதே சாய்ரா தமிழ் மெல்ல மெல்ல பேச பழகியிருக்காங்க. திருமணத்திற்கு முன்னரும் சரி பின்னரும் சரி தனது தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான விஷயங்களை புதுவெளியில் பகிர்ந்து கொண்டதில்லை சாய்ரா. குடும்பத்தின் மீது அதீத கவனம் செலுத்தும் நபராகவே இருந்து வந்திருக்கிறாங்க. அதோட குடும்பத்தோட அதிக நேரத்தை செலவிடும் அந்த நபர் சாய்ரா அவர்கள் தொடர்ந்து பார்த்தோன்னா அவங்க தொண்டு நடவடிக்கையிலும் தீவிரமாக இருந்திருக்கிறாங்க. தனது கணவர் ரஹ்மானின் தொண்டு முயற்சிகளை முன்னின்று நடத்தியவங்களும் இவங்க தான். குடும்பம் தொண்டு நடவடிக்கைன்னு இடையில் தனது கணவரையும் அக்கறையோடு கவனித்துக்கிட்டாங்க சாய்ரா. பல்வேறு சமயங்களில் தனது கணவரின் ஸ்டைலிஷாகவும் ஆடை வடிவமைப்பாளராகவும் இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, எதற்காக இப்போ அவங்க பிரியணும் ஒருவருக்கொருவர், என்னதான் அப்படி அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு இப்போ பார்த்திங்கன்னா எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. மிகப்பெரிய அளவில் எல்லோராலையுமே கொண்டாடப்படக்கூடிய ஒரு பிரபலத்திற்கு இப்படி ஒரு பிரச்சனையா, அப்படி 29 ஆண்டு காலமாக இல்லாதது இப்போ என்ன வந்திருக்கும் அப்படின்னு பலரும் பலவிதமாக சொல்லி வந்துட்டுருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிட்டா தப்பான்னு நயன்தாரா அவர்கள் சொன்னாங்கன்னு அர்லி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. நயன்தாராவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவங்களுடைய ஆவணப்படம் வெளியாகியிருக்குது. அதில் பார்த்தோன்னா பலருமே அதை பற்றி பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதில் அட்லி, விஷ்ணுவர்தன், நெல்சன், நடிகை ராதிகா சரத்குமார், நாகார்ஜுனா உள்ளிட்ட பலரின் பேட்டிகளும் இருக்குது. அதில் பேசியிருக்கக்கூடிய நாகார்ஜுனா, நயன்தாரா படப்பிடிப்பு நடக்கும் செட்டுக்குள் நடந்து வந்ததும் அவரை எப்போதும் அழகாக இருப்பார், அந்த நடையில் ஒரு ராயல்ட்டி தெரிஞ்சது, அவருடைய பேச்சு, நேர்மையான சிரிப்பு போன்ற விஷயங்கள் ரொம்பவே சுலபமாக நான் கனெக்ட் ஆகிட்டேன், நாம் சுலபமாக நண்பர்களாக நினைக்கும் நபரை போன்றவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2006 நாகார்ஜுனாவின் நடிப்பில் வெளியான பாஸ் என்ற தெலுங்கு திரைப்பட கதாநாயகியாக நயன்தாரா நடிச்சிருந்தாங்க. அந்த படப்பிடிப்பின் சமயத்தில் சில கடினமான காலத்தில் இருந்ததாக தெரிவித்த நாகார்ஜுனா, சுவிட்சர்லாந்தில் ஒரு பாடலை ஷூட் செஞ்சுருக்காங்க. அதில் பார்த்தோன்னா ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகளால் நெருக்கடியான காலத்தில் இருந்திருக்கிறாங்க நயன்தாரா. அவருடைய ஃபோன் ஒழிச்சதுனால எங்களுக்கு பயம் வந்துடும், அந்த ஒளியை கேட்டதும் அவர் சோகமாகிடுவார்னு சொல்லியிருக்கிறாங்க. இதைத் தொடர்ந்து இந்த ஆவணப்படத்தில் பேசியிருக்கக்கூடிய இயக்குனர் அட்லி, லேடி சூப்பர் ஸ்டார் அப்படி கூப்பிட்டாலே அவர் அப்படி கூப்பிடக்கூடாது, கூப்பிடாதப்பா அப்படின்னு சொல்லுவார். ஹைதராபாத்திலிருந்து தாஜ் கிருஷ்ணா ஹோட்டலுக்கு பார்த்தோன்னா சென்று நான் அவரிடம் ராஜாராணி படத்தின் கதையை சொன்னேன். பிறகு முழுமையாக கதையை சொல்ல தொடங்கினேன். அவர் முதல் பாதியை கேட்கும்போது அதில் ஹீரோ எனக்கு தெரியவே இல்லை, ஹீரோயினுக்கு தான் அதிக வேலைகள் இருக்கிறதுன்னு சொன்னார். 2ஆம் பாதி கேட்டு முடிஞ்சதும் இந்த கதை ரொம்பவே பார்த்தோன்னா ஃப்ரெஷ்ஷாக இருப்பதாக சொல்லியிருந்தார். கதையை முடிவு செய்வதற்கு 2 நாட்கள் அவகாசம் கேட்டார். பிறகு 2 நாட்களில் கதைக்கு ஓகே சொன்னார். அப்படி தான் ராஜாராணி தொடங்குச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றியெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.